நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எந்த ஸ்பாட் வந்திருக்கோம் அப்படின்னா ரோஜ் பார்க்கு தான் வந்திருக்கோம். ரோஜ் பூங்கா அப்படிங்கிற இடத்துல தான் வந்திருக்கோம். காலையிலேருந்து ஒவ்வொரு இடமா அலைஞ்சிருக்கோம். நம்ம அலைஞ்சிட்டு கரெக்டாக ஒரு 11:30-12 மணிக்கு தான் அங்கே வந்து நிற்கும் உச்சி வெயிலில். இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ராஜ்குமார் வந்து பாறை மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அது எப்படி பிடிக்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பாறை மீனுக்கு தான் தூண்டி போட்டுட்ருக்கான். எப்படி போடுறான்னா வெறும் முள்ளு வச்சு தான் போட்டுட்ருக்கான்பா. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அப்படி தான் மீன் பிடிச்சிருக்கான். 3 மீன் பிடிச்சிருக்கான். பிடிச்ச உடனே நானே வந்தேன். எப்படின்னா அந்த மீன் சலசலன்னு அடிக்கும். அந்த இடத்துல அடிக்கும்போது கரெக்டாக அந்த முள்ளை போட்டு அப்படியே இழுக்கான். அந்த இப்படி இழுக்கான் பாருங்கள், ராடை போட்டு இழுத்துட்டு இருக்கானா. இது வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா சபிக்கு மாதிரி செயல்படுது. அந்த முள் புது முள்ளாக இருந்த உடனே ஒரு மாதிரி கிளார் அடிக்கி அது ஓடி வந்து பிடிச்சிருது முள்ளை. தும்பு கெட்டாமலே இந்த பாருங்க நண்பா, 3 பாறை பிடிச்சிருக்கான் பாருங்க. உடனே பிடிச்சது தான். அவன் துளி உயிரோட கிடக்கா. இப்போ அடித்த உடனே தான் ஓடி வந்தேன். சடக்குன்னு தூக்குனான் 3 மீனையும். நல்லா படப்படன்னு பிடிக்கானே அப்படின்ட்டு ஓடி வந்தேன். மீன் காணும் அப்படி நோண்டி போயிட்டு நம்ம மாவு வச்சு மணலை மீன் போட்டுட்ருக்கோம். அதில் ஏதாவது கடிக்கான்னு பார்ப்போம். ஒரே ஒரு கீழி குட்டி மட்டும் கடிச்சிது, அதை காட்ட முடியல. பார்ப்போம். அண்ணன் இற தூண்டி போட்டுருந்தாங்க. எங்களுக்கு ஒன்றும் கடி இல்லை. அண்ணன் பாறை பிடிச்சிருக்காங்க. இறால் இற போட்டிருந்தாங்க. ரொம்ப நேரம் நாங்கள் போட்டோம். சூப்பர் சரியான சைஸ். நல்லதா கைக்கு. அடுத்து ஒரு மீன் அடிச்சிச்சு. அந்த தண்ணியில் வருது பாருங்க. அதுங்களா எப்படியா காட்டியாச்சு, ஸ்ட்ரைக்கை காட்டியாச்சு. ஆனால் என்ன பாறை கிடையாது, பொட்டு கிளி. நல்லா சைஸாக தான் இருக்குது. ரொம்ப பொடிச்சு கிளி. ரெண்டாவது மீன் பிடிச்சிருக்காங்க. பாறை, 2வது பொட்டுக்கிளி அடிச்சிருக்காங்க. அடுத்து எதை அடிக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன மீன் வருதுன்னு. இறை வந்து இறால் தான் யூஸ் பண்ணுறாங்க. தொலியெல்லாம் பிச்சு போட்டுட்டு வெறும் மீட்டு மட்டும் தான் போடுறாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் நிறைய திண்டு போயிடணும்பா. எப்படியும் ஒரு 1/2 கிலோ இறாலாக வாங்கிட்டு வரணும். ஒரு 200 250 ரூபா செலவழிச்சோம்னா ஒரு 1 கிலோ மீன் பிடிக்கலாம். ஒரு சில நாள் நிறைய பிடிக்கலாம். இங்கே பாருங்க, சும்மா தரமாக இருக்கும் மீன். குழம்பா இருந்தாலும் சரி, பொரிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மீன் நல்லாயிருக்கும். நம்ம தலையும் வந்துட்டார். நம்ம வந்து வேறு ஸ்பாட்டு போகிறோம் நண்பா. ஆலந்தலை போகிறோம். மீன் அடிக்குதா அப்படிங்கிறத அங்கேயும் போய் பார்த்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அங்கே போய் என்ன சம்பவம் நடக்குது, மீன் கடிக்குதா இல்லை மொக்கை வாங்குறோமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அந்த ஸ்பாட்டில் போய் மீட் பண்ணுவோம். வாங்கினாலே நீங்கள் போடுறீங்க. என்ன பாய், போயிட்டு வரோம். ஆனால் வாங்கலாம் பாய். அந்த விடைபெறுகிறோம். அந்த 2 மீன் பிடிச்சாங்க. இன்னொன்று பிடிப்பாங்கன்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் வந்துட்டார். அதனால் நம்ம கிளம்பிட்டோம். கரடி மாதிரி வந்து நம்ம ஆலந்தலங்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். தெரியுதுங்களா? ஸ்பாட்டு வந்துட்டோம். ஸ்பாட்டு வந்து ராடண்டில் போட்டோம். ஒன்றும் விசேஷமாக கடி கிடையாது. தண்ணி ஃபுல்லாக பயங்கரமாக கலையும் கிடக்கு. இங்கிட்டு பரவாயில்ல, அந்த பக்கம் காட்டுறோம் பாருங்கள். ராடண்டில் கடியிலன்ட்டு இற தூண்டி போட்டோம். கிடக்குங்களா முள். இற தூண்டி போட்டு பார்த்தோம். மாவு போட்டு ஒன்று கூட பிடிக்கல. ஏதாவது ஒரு சின்ன இந்த பொட்டுக்கிளி அது இதுன்னு கடிக்கும். ஒன்றுமே கடி இல்லை. நம்ம தலை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிப்பி சதையை பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மீன் கடி இல்லை அப்படின்னு உடனே வந்ததுக்கு எதாவது பிக்கப் பண்ணணும் அப்படின்ட்டு சங்கு சதையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கல்லில் எவ்வளோ சங்கு இருக்குதுன்னு பாருங்கள் நண்பா. பாருங்கள், இது ஃபுல்லாக பெரிய சங்கை வளரக்கூடியது தான். சின்ன சங்குகளாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் கம்மியாக இருக்கா? இதில் இன்னொரு இடத்துல காட்டுறேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள். அவ்வளோ சங்கு தான். சங்கு தானே, அதை எடுத்து காட்டுறேனே. இதோ தெரியுதுங்களா? எப்படி தெரியுதுன்னு தெரியலையே. சங்கு தான் பார்த்தீங்களா? சங்கு இது மீட்டோடு இருக்கு பாருங்க. இதெல்லாம் பெரிய சங்காக வளரக்கூடியது தான். கல் அவ்வளோ சங்கு ஒட்டி இருக்குது. இந்த ஜங்கு தான் அது.
நம்ம தலை என்ன பிறக்கிருக்காரு அப்படிங்கிறத காட்டுறேன். பாருங்க, சதை சதை தெரியுதுங்களா? வந்ததுக்கு ஏதாவது சங்கு சதையை பிக்கப் பண்ணணும்னு பிக்கப் பண்ணிட்டாரு. இப்போல்லாம் நத்த சதை மாதிரி தான். நத்தை தானே இதில்? ஆமாம். நத்தக்கறி கிராமங்களில் வைப்பாங்களே அதே மாதிரி தான் இதுவும். இது சங்கு சதை, இது நத்தை. இது நத்தை தலை. இந்த நத்தை பாருங்க நண்பா, இது நத்தை தானே. இது ஒரு சங்கு தான் சொல்லுவாங்க. இது ஒரு நத்தை மாதிரி இருக்குல்ல, அது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சங்கு. இது இருக்கிறாங்களா சங்கு அது அவ்வளோதான் நண்பா, நமக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியும். துரி கேட்காதீங்கப்பா. சும்மா இதில் சும்மா சும்மா போட்டு இருக்கு பாருங்க. எது இதில் அதில் சதம் மறைஞ்ச இதில் பாருங்க. இது ஒரு மாதிரி கோழிக்காம இருக்கு. கோழிக்காம இருக்கா? இது என்னது? இதுவும் சங்கு, இது சதை தான். அது நாகத்தகடி. இந்த நாகத்தகடி இதில் கோழியா சைஸில் இருக்கு. மூடிக்கிறதுக்கு இது ஒரு பேட்டர்னில் இருக்கு. சேஃப்டியா பார்த்தீங்களா? வந்ததுக்கு எதாவது பிக்கப் பண்ணணும் பார்த்தீங்களா? அது கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரு நம்ம தலை. சரி, நம்ம தலை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த எடுத்து வச்சுருக்காரா கவரில், அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. அதேமாதிரி 2 பேர் வீட்டுக்கு கறிக்கு தான் தேர போதோ என்னமோ தெரியல. இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏதாவது ஒன்று தூக்கிடுவான். அந்த அருகு பாருங்கள், தண்ணிக்குள்ளே எவ்வளோ இருக்கான் பாருங்கள். இருக்கான் கல்லுக்குள்ளே அந்த இடத்துல இடுப்பு உள்ளே இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரிஞ்சிடல, அலை போச்சுன்னா உங்களுக்கு தெரியும். உள்ளே இருக்கு, நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன். உள்ளே போய் முங்கி என்ன முங்கி முத்துவலிக்கா போகிறீங்க? அதான் தெரியுதா? எடுத்து தருங்க. இப்படி தான் நம்ம தலை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. வரிசையாக இருக்குது உள்ள. இந்த பாருங்க, கோழிக்கா மாதிரி இருக்கா? இந்த பாருங்க, இன்றைக்கி எங்கள் கையில் போய் மாட்டுமா? இன்றைக்கி சட்டியில் போட்டு வறுத்துருவோம். எதுவும் வழியில் நண்பா. இது வந்து ஆனால் மூலத்துக்குலாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. சங்கு சதைகள் எல்லாமே, நத்த சதை, சங்கு சதை. இதை பாருங்க எவ்வளோ எடுக்காரு பாருங்க. என் கையை எப்படி எப்படி பிடிக்க பாருங்க. பதிலா அப்படியே கையில் அப்பு பாருங்க. பதிலா அழகாக ஏறலாம். அப்படியே கையில் விழுந்துடாம. சரி சரி. முதல்ல பாக்கெட்டில் போடுங்க. பாக்கெட்டில் மூளை முடக்காம பாருங்க. எப்படி தொத்திட்டு அது ஒட்டி தான் இருக்கு நண்பா. கையில் ஒட்டிக்கிச்சு. ரத்தத்தை குடிச்சிடாம. ரத்தம் கிடையாது, பாவம் பல்லே கிடையாது. இல்லை நண்பர்கள் கேட்பீங்களா நண்பா, அதனால தான் சொன்னேன் நான். உங்கள் சார்பில் நான் பேசுவேன். ரத்தத்தை குடிச்சிடாம. இந்த அடுத்த கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஐயோ ஓட்டி எடுக்காரு. ஏதோ விளாங்கு கடிக்காமல் இருந்தால் சரி. அது வேற. என் கரகம் இந்த கரகாட்ட கும்பலில் வந்து மாட்டிக்கிட்டு என்ன எந்த ஊரில் கூப்பிட்டாங்க? என்னது சொல்லுவாங்க? தப்பானில் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தலை சொல்லுவாங்க. அப்படி என் கரகம் வாங்கிட்ட வந்து மாட்டி விளாங்குக்கிட்டலாம் கடி வாங்கிட்டேன். எடுத்துட்டாரு. அவ்வளோதான். அங்கே உள்ளதை பிக்கப் பண்ணிட்டாரு. அந்த பாருங்க, நான் காட்டும்போது எவ்வளோ தெரிஞ்சுது உங்களுக்கு. இதில் பாருங்க, ஒன்றும் இல்லையா? அவ்வளோ ஒரே இடுக்குள்ள இருக்கு. இந்த சங்கு எடுக்கிறது. ஆமாம், எந்த சங்கை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு காட்டுவோம். இந்த சங்கு எடுக்கிறது கிடையாது. இதை நம்ம எடுக்க மாட்டோம். இது வந்து அவ்வளோ மீட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து அப்படி தான் சொல்லுவோம் நண்பா. அடுத்த ரவுண்டு டாஸ்கில் வரும்போது திடீர்னு இதையும் எடுத்து சமைச்சு காட்டுவோம். பேரித்தனத்தினால தான் இதை எடுக்க. ஆமாம், ஏன்னா அது மீட் அதிகமாக இருக்கும். அது சைஸை பார்த்தீங்களா, பெருசாக இருக்கா? இது சின்னதாக இருக்குது. இப்போ இது இல்லைன்னு நீங்கள் நம்ம இதை விடுவோங்கிய இதையும் கொண்டு போய் வறுத்து தின்றுவோம். எப்படி இருக்கான் பார்த்தீங்களா நண்பா? மீட்டோட சதையோடு இருக்குது. நம்ம ஏரியாவில் இதை பார்க்க முடியாது. இங்கே ஆலந்தலையில் சங்கு கட்டின பார்த்தீங்களா? ஆழ்கடலில் உள்ள சங்குலாம் இதில் குஞ்சு பொரிச்சு இதில் இனப்பெருக்கம் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படியே இறங்கி ஊந்து போகும் போல். சரி, நம்ம இதை உள்ளே போட்டுருவோம். நாளைக்கு பின்ன வந்தால் பெருசாக இருக்கும். அப்போ நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். தலை இதை தான் ரொட்டீனாக செஞ்சிட்ருக்கோம். வேறு வழி இல்லை. ஏன்னா எதுவும் கடி இல்லை நம்ம வந்து ஒவ்வொரு இடங்களா அலைய தான் செய்கிறோம். எல்லாமே ஃபெயிலியர் தான் வருது. வந்துட்டு சும்மா போகக்கூடாது. ஏதோ அட்லீஸ்ட் வீட்டில் போய் சமைக்கிறக்காது ஏதோ கொண்டு போய் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம கான்செப்டே. அதுதான். வந்தோம் வீசனமாக போயிடக்கூடாது. ஆனால் நாங்களுமே போகிறோம் நண்பா. என்னன்னு தெரியல. சரி, அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். எங்கள் தலையோட ஃபன்னுலாம் இனிமே தான் இருக்குது. ஃபன் இனிமே தான் பண்ணோம் நண்பா. நம்மளும் சிப்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். களத்தில் குதிக்க வேண்டியதாகி போச்சுங்க. பாருங்கள், லுங்கி ஒரு அளவுக்கு குதிச்சிருக்கோம். பெரிய அம்பாரமே கிடக்கு. என்ன நல்லா அள்ளியிருக்கோம் பாருங்க. லுங்கியை வந்துட்டேன்பா. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தோம். நீங்கள் கை வந்து கீழே ஓடி போயிருக்கோம். அவ்வளோமே. சரி, முதல்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். போதும் நமக்கு அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேன்பா.
இன்னும் கொஞ்ச நேரம் ராடு போட்டு பார்ப்போம், எதாவது கடிக்கான்னு தெரில. வந்ததுக்கு எதாவது கலெக்ட் பண்ணியாச்சு, கறிக்கு கலெக்ட் பண்ணியாச்சு. சரி பார்ப்போம். நண்பா நம்ம ஆலந்தலையில் மீன் தூக்கியாச்சு இன்னைக்கு பொழுதுக்கு. இங்கே பாருங்க பார்த்தீங்களா, உளுந்துறாரு அடிச்சிட்டாக ஒரு வழியா. சாதிக்க போறோன்னு தான் உண்டா இந்த சக்கரை பாண்டி. அவன் ரொம்ப சோதிச்சுட்டானா. இவ்வளோ நேரம் ஆயிருக்கு ஒரு மீன் பிடிக்க. ஒரே ஒரு முள்ளு தான் அடிச்சிருக்குதுல. இங்கே பாருங்க ஆத்தாடி. இந்தா வந்துட்டு இப்போ 2 சுண்டு சுண்டுனா உள்ளே போயிருக்கும். ஆமாம் சரிங்களா. சரி அடுத்து ஏதாவது கடிக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ தான் மொதல் செப்பலி ஊ போட்டிருக்கோம். ரைட்டு. வந்து ஆலந்தலையில் வந்து ஒரே ஒரு செப்பலி பிடிச்சி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு மீன் அடிச்சுது. நீங்கள் நம்மளாலும் சரி நம்மட்டாலும் சரி எப்போவுமே உடச்சிட்டு அதை திருப்பி ரெடி பண்ணி திருப்பி போட்டிருக்கோம். அதில் ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். அந்த பாருங்க காட்டுங்களேன், மிஸ் ஆகிடும், தூக்க முடியாது. யாழா பொல்லான்னு இருக்கான். மான்ஸ்டர். மான்ஸ்டரில் சின்ன மான்ஸ்டர். ஆமாம் பெரிய அளவு கிடையாது, அதை விட்டுட்டோம். பெரிய மான்ஸ்டர். சரி இதை நம்ம ரிலீஸ் பண்ணி போட்டுட்டு அடுத்த மீன் என்ன கிடைக்கும். வாய்க்குள்ள ஏன் உங்கள் ரப்பரே இருக்குது தலை உள்ள. ஆமாம் தலை உங்கள் ரப்பர் கிடக்கு. ரப்பர் கட் ஆகிட்டு நண்டு கிடக்கு. ரப்பர் உள்ள வாய்க்குள்ள இருக்கு. ரப்பர் எப்படா எடுத்த நீ? நான் பார்க்காத போய் எடுத்துட்டியோ? வாய் நண்டு. ரப்பர் எப்படி? ரப்பர் மட்டும் எப்படி உள்ள போச்சு? அது ரப்பர் தான் பிடிச்சிருப்பான். தெரிதா ரப்பர்? வாய் எங்க கவ்வி இருக்கு பாருங்க. வாய் கிழிஞ்சது எந்த இடம்னு பாருங்க. இல்லை இது இல்லை. அது என்ன ஏற்கனவே அடி வாங்கியிருக்கான். அடி வாங்கின வேணா மிஸ் ஆன ஒன்று பாருங்க. யார்கிட்டயும் மிஸ் ஆகிருக்கான். நம்மகிட்ட வந்து லாக் ஆகிட்டான். சரி ரப்பரை எடுப்போம். நம்ம குண்டி தான் ரப்பருக்கு இருந்த போயிட்டு பாருங்க. ரப்பர் குண்டி மீனுக்குள்ளே இருக்கு. பிச்சு ஒரு முள் வந்து அந்த இதுதான் உடஞ்சது. வர மணிக்கே எடுத்துருவோம். எப்படியோ எடுத்துருங்க. சரி நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு அடுத்து காட்டுறேன். வந்துட்டானா பிளேயர் எடுத்துட்டா. ஒரு மீன் அடிச்சிருக்கோம். என்ன ஒன்று ஸ்ட்ரைக் தான் காட்ட முடியல. பகல் நேரத்தில் அடித்தா நல்லாயிருக்கும். நைட்டு தான் கல்லை விட்டு வெளியே வருது. இதை பாருங்க சைஸை பாருங்க. இல்லைப்பா பெருசுதான்ப்பா. மாடுதான். அதுலேயே தொடுக்க தான் கிடக்கு. கலர் இது வேற மாதிரி இருக்கு. இந்த தொடுக்க தான் கிடக்கு பாருங்க. இந்த ஏய் இப்படிதான் முதல்ல இருந்தே தூக்குனீங்களா? ஆமாம். ஐயோ அதான் கட்டலையே. அவ்வளோதான். குண்டி பிச்சுட்டு போயிட்டேன்பா. இந்த பொம்மை எவ்வளோதான் வேலை பார்க்க. அதுவும் வாய் இருந்தாலும் அழுவும். இதுதான் சைஸு கீழே போயிட்டு உங்க முழங்காலுக்கு கீழே முழங்கை கீழே போயிட்டு. சரி ரைட்டு 2 மீன் அடிச்சிருக்கோம். அடுத்து எதாவது அடிக்க வாயில் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை. அதான் இல்லைன்னு போய் தான் யாரையும் எடுத்துருக்கான். சரி வா. சரி எதுவும் கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா? ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. சரி அது நிப்பாட முள்ளதுல ஏதோ ஒன்று முள்ளு போயிருக்கும். ஒடிஞ்சிட்டு முள் ஒடிஞ்சிட்டு. நான் அதிராயி ஆமாம் முள்ளு ஒடிஞ்சிட்டு. நிப்பாட முடியும். விட்டுன்னா உள்ளே போயிடும். இந்த பாருங்க நான் ஃபைட் எடுக்கிறக்குள்ளேயும் இதாயிட்டே. சரியான ரீல் எப்படி போச்சு பார்த்தீங்களா? ஆமாம். ஐயோ முள்ளு என்ன முள்ளு? அதுலேயே உள்ள முள்ளா? இப்படி தான் நண்பா சோதனை நடக்கு. ஷட் இந்த பாருங்க 2 முள் தான் இருக்கு பாருங்க. நம்பலண்ணா. ஐயா எங்கே இருக்கு? இந்த இருக்குல்ல. ஆமாம் 2 தான் இருக்குது. ஐயோ முள்ளு போயிட்டு தலை. சரியான சைஸ். இன்னைக்கு என் நேரமே சரியில்லைன்பா. இது பொம்மை எவ்வளோ நேரம் தான் தாங்கும்? இது எத்தனை நேரம் ரிப்பேர் பார்த்துருக்கீங்க? நண்பா இன்னைக்கு வந்து நம்ம தலையும் நானும் வந்ததில் இன்னைக்கு நிறைய ஃபெயிலியர் சந்தித்தோம். ஆலந்தலையும் வந்து ஃபெயிலியர் சந்திச்சோம் நண்பா. ரெண்டு இது விட்டுட்டோம். பிடிச்ச மீனை காட்டுறேன் பாருங்களேன். பாரு ஈரோடு தான் இருக்கான் பார்த்தீங்களா? பதக்குங்கண்ணா எப்படி பிச்சுக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. ஒரு செப்லி. இந்த 3 மீன் அடிச்சிருக்கோம். இல்லை நாம
இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்கோம், அதையும் போய் பாருங்கள். பாய்.